ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு நம்ம எந்த மூவியை பத்தி பார்க்க போறோம்னா தசாவதாரம் இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. எஸ், இன்னைக்கு வீடியோ வந்துட்டு ஒரு 7:30க்கு வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 7 o'clock ஆகுது. பிகாஸ் ஒரு ப்ரீவியஸ் வீடியோ வந்துட்டு ரொம்பவே குடைச்சல் கொடுத்துருச்சு. அந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியல. காப்பிரைட் நான் ஒரு 3-4 டைம்ஸ் அப்லோட் பண்ணி காப்பிரைட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி விட்றா, காப்பிரைட் வந்தால் போதும் அப்படின்ட்டு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணும்னா இட்ஸ் அ எக்ஸ்பெரிமெண்டல் மூவி அப்படின்னு சொல்லலாம். 2008 வந்துட்டு அவ்வளோ கட்ஸோட எடுத்த நம்ம உலகநாயனோட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி தான் இது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ன்ற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னடானா, ஒரு 10 டிஃப்ரெண்ட் கெட்டப்ல வந்துட்டு ஒரே ஆள் நடிச்சிருக்கிறது தான் அந்த டைம்ல பண்ணியிருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் மூவின்னு சொல்றேன் நான். அந்த ஒரு சிங்கிள் பர்சன் வந்துட்டு 10 பேரோட கெட்டப் எடுத்து நடிக்கிறதுன்ட்டு இருக்கிறது அந்த டைம்ல எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. பட் இப்போ கூட அது ரொம்ப கஷ்டம். ஒரு 3-4 பீப்புள்ஸ் வந்துட்டு எங்கேயோ ரேண்டமா வேற கெட்டப்ல நடிக்கிறாங்கன்னா அது வேற. ஒரே பாயிண்ட்ல வந்துட்டு எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல பாட்டியா இருப்பாரு, ஒரு இடத்துல வந்துட்டு முஸ்லீமோட ஒருத்தரா இருப்பாரு, அப்புறம் இன்னொரு இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்து போவோம். அண்ட் அதை வந்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாகவும் யூனிக் வேலையும் எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் அந்த டைம்ல எடுத்ததுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் மூவி டீமுக்கு. அண்ட் அந்த ஒரே படம் இந்த மாதிரி இந்த படத்துக்கு ஒரே ரீசன், இந்த படம் வந்துட்டு இப்படி மஸ்தா இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்துட்டு கமல்ஹாசன் சார் தான். அதுல வேற எந்த டவுட்ஸும் இல்லை. இந்த படத்தோட ஹீரோவை தாண்டி பார்க்கணும்னா இந்த ஸ்டோரி லைன் சொல்லலாம். ஸ்டோரி லைன் வந்துட்டு உண்மையிலாவே நல்லா இருக்கும். ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ஆகட்டும், ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் என்னதான் இமேஜினரியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனா வச்சிருந்தாலும் ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாம் தரமா இருக்கும். எங்கேயுமே வந்துட்டு என்னடா இந்த கிராஃபிக்ஸ் இப்படி தெரியுது, என்னடா இந்த செட்டு வந்துட்டு நல்லா இல்லையன்ற மாதிரி எல்லாம் இருக்காது. அவ்வளோ தரமா பக்காவா பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ வர படத்துல எல்லாம் ஓவராலா கதை இருக்கிறது இல்லை, அண்ட் ஸ்டோரி லைனும் பெருசா இருக்கிறது இல்லை. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சுன்னா கூட படம் வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு ஹீரோக்கா தாண்டி, ஹீரோயினுக்கு தாண்டி, அந்த மியூசிக்கு தாண்டி, இப்போ டைரக்டர்ஸோட ஸ்கிரீன் பிளேக்காக ஓடக்கூடிய படங்கள்ன்ட்டு இந்த ஜென்ரேஷன் மாதிரி இருக்கு. அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு சோல்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு டிவைன் ஃபீல் வேணுமா இந்த படத்துல, அது கிடைக்கும். ஒரு காமெடி போர்ஷன்ஸ் வேணுமா இந்த படத்துல, அது கிடைக்கும். ஒரு ஹியூமனிட்டி போர்ஷன் வேணுமா இந்த படத்துல அந்த கிடைக்கும். என்னதான் இப்போ மனித கைன்னு சுத்தின்னு இருந்தாலும் தசாவதாரத்துல அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வருது இல்ல, அங்க வந்துட்டு பெருசா மியூசிக்கெல்லாம் ஆட் பண்ணியிருந்தா அதை தான் ரிங்டோனா போட்டு அதை தான் எல்லா இடத்துலயும் பெட்ரோல் வாங்கி குத்தா போடுறது, சாப்பாடு வாங்கி குத்தா போடுறது. அவன் சாப்பாடு வேணும்னு கேட்டிருக்கவே மாட்டான், நீயே கூப்பிட்டு பார்சல் கட்டி குத்துட்டு ஃபைன். அதை பத்தி எல்லாம் ரொம்ப டீப்பா போகிறோம்ல, சில சேலஞ்சஸ் அதெல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல தெளிவா பேசலாம். அண்ட் இந்த படம் வந்துட்டு யூனிக் ஸ்டோரி லைனுக்காகவே ஒரு பெரிய இப்போ ஒரு லார்ஜான ஒரு லைஃப் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் படத்துக்கே. இந்த படத்துல வந்துட்டு டிவைன் இருக்குது, அந்த எல்லா வேலையும் காமிச்சிருப்பாங்க. இப்போ நான் ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு என்ன காமிச்சிருப்பேன்னா, ப்ரீவியஸ் வந்துட்டு சிவாஜி படத்தோட ரிவ்யூல வந்துட்டு சொல்லியிருப்பேன். அந்த படத்துல வந்துட்டு எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பொலிட்டிக்கல் கேம்ஸ் காமிச்சிருப்பாங்க, அப்புறமா வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல்லாம் எவ்வளவு ஸ்கேம் நடக்குதுன்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் அந்த டெரர் எவ்வளோ அப்படின்றத வந்துட்டு அந்த இடத்துல எப்படி இது சொல்லாமா, யூடியூப்கார அதெல்லாம் வச்சு தூக்குவானா தெரியலையே. ஓகே, அந்த பாட்டு இருக்குதுல்ல, அந்த போர்ஷன் வந்துட்டு எப்படி செயல்படுவாங்க. அப்புறமா இதுல வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு பயோ வெப்பன் அப்படின்றது வந்துட்டு எவ்வளவு கிளியரா காமிச்சிருப்பாங்கன்னா எல்லாருக்கும் சிம்பிளா புரியுற மாதிரி, ஓ இதுதான்ப்பா பயோ வெப்பன், இதுல இருந்து தான் நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆகுது அப்படின்றத சிம்பிளா புரிய வச்சிருப்பாங்க. லைக்வைஸ் கொரோனான்ற மாதிரி தான், கொரோனா வந்துட்டு இப்போ ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. பட் அந்த டைம்ல வந்துட்டு கொரோனான்ற மாதிரி ஒரு நோய் வந்தா என்ன நடக்கும் அப்படின்றத வந்துட்டு அந்த டைம்ல எல்லாம் லைட்டா ஏதோ படத்துல வந்துட்டு போற மாதிரி எல்லாம் நிறைய சீன்ஸ் இருக்கும். அண்ட் ஓவராலா படம் வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா நத்திங் பட் இப்போ ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பட்டாம்பூச்சி ரெக்கையா ஆட்டுறதுனால இன்னொரு இடத்துல சுனாமி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பெங்களூர்ல வந்துட்டு ஒரு பட்டாம்பூச்சி ரெக்கையா ஆட்டினா சென்னையில வந்துட்டு வேகமா காத்தடிக்கும் அப்படின்றதுதான் இதோட கான்செப்ட். இது ரொம்பவே என்னடா இது நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொன்னாலும் இது வந்துட்டு நம்பக்கூடியது தான். லைக் நான் பர்சனலா நம்புறேன். இப்போ ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸ் பேக் வந்துட்டு நீங்க யோசிப்பீங்க, நீங்க இந்த விஷயத்த நான் இன்னைக்கு பண்ணலாமா, இன்னைக்கு வந்துட்டு நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்களா. அந்த மாதிரி விஷயம் தான் இது கூட. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க போனை வந்துட்டு தவறுதலா ஏதோ ஒரு இடத்துல வச்சதுனால அந்த போன் லாஸ் ஆயிருக்கலாம், இல்லை அந்த போன் வந்துட்டு
நீங்கள் தவறுதலாக ஒரு இடத்துல வச்சதுனால அது கீழே விழுந்து டேமேஜ் ஆகிருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். அந்த ஃபோன் டேமேஜ் ஆனதுனால உங்கள் கை கட்டாக இருக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், பட் அதனால இம்பாக்ட் வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருக்கும். அதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னுவாங்க. இந்த படத்தை வந்துட்டு ஹோல் அந்த பேஸில் தான் எடுத்திருப்பாங்க. லைக் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன மங்கிக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போய் அது அங்கேருந்து வேற எங்கேயோ ஷிஃப்ட் ஆகி அங்கேருந்து திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து இங்கே வந்துட்டு அவ்வளோலாம் இஷ்யூஸ் நடக்கிற மாதிரி படத்தில் அவ்வளோ சிம்பாலிக்காக கிளியராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட மெயின் அந்த ஸ்டோரி பேஸ் லைன் இருக்குல்ல, அதை வந்துட்டு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றது ரொம்பவே கஷ்டம். எப்படின்னா இப்போ ஒரு 10 பேர் ஆக்ட் பண்ண 10 கேரக்டர் டிஃப்ரெண்டாக இருக்குன்னா இப்போ நாமெல்லாம் நார்மலாக புரிஞ்சிக்கலாம். வயசானவங்களாகட்டும் சில பேர் வந்துட்டு என்ன யோசிப்பாங்கன்னா இது 10 கேரக்டரும் வேற கேரக்டர்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த 10 கேரக்டரும் கமல்ஹாசன்ட்டு புரியுற மாதிரி அவ்வளோ டீசெண்டாக டிசிப்ளினாக வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் ஆகட்டும், அந்த கேரக்டர்ஸ்க்கு இருக்கிற டாக் ஆகட்டும், அந்த கேரக்டர்ஸ்க்கு இருக்கிற விதமாகட்டும் எல்லாமே அவ்வளோ சிம்பிளாக அமைச்சிருப்பாங்க. அண்ட் மெயினாக கமல்ஹாசனால தான் இந்த படமே வந்துட்டு எல்லாராலையும் ஈர்க்கப்பட்டுச்சு, பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் இதை வந்துட்டு ரீவாட்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் கேட்குறேன். அந்த ரீவாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீல் இருக்கும். ஓகேப்பா இந்த படம் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் இப்போ திருப்பியும் பார்க்கும்போது அதில் இருக்கிற ஃபீல் வந்துட்டு தனி. அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. பாய்.